ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன். ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே மழையில் சேஃபாக இருந்திருப்பீங்கன்ட்டு நான் கடவுள் கிருபையில் நம்புகிறேங்க. ஏன்னு கேட்டால் நம்மளை கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஓகேவா? ஸோ நானுமே சேஃபாக இருக்கேன், என்னோடய கார்டனுமே சேஃபாக இருக்குது, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த செடி பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு சகுந்தலா அவங்க, நான் எப்போவோ ஒரு நாள் கேட்டிருந்தேன் இந்த விதை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்கள நான் மீட் பண்ண போகும்போது, அக்கா ஒரே ஒரு காய் செடியில் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நடுங்க, கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விதை, ஒரே ஒரு அவரைக்காய் கொடுத்தாங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட இந்த அவரைக்காய் நான் கேட்டிருந்தேங்க விதைக்காக கொடுங்கன்ட்டு. பட் அந்த நேரத்தில் யாராலையும் கொடுக்க முடியலை. ஸோ அவங்க கொடுத்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பத்திரமா பாதுகாத்து எடுத்துகிட்டு வந்து நட்டேன். அதில் 3 விதை இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா 2 விதை முளைச்சிது. அதில் ஒரு விதை மழைக்கு அழுகி போச்சு செடி. ஸோ இன்னும் அதாவது காற்றுல அப்படியே சரிஞ்சு இன்னொரு தொட்டி விழுந்து சரிஞ்சு போச்சு. பட் இன்னொரு விதை நல்ல அழகாக காய்ச்சி இப்போது காய்க்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. கண்டிப்பாக நான் அதில் விதைகளை கலெக்ட் பண்ணி கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணுவேன். பர்பிள் கலர் கொடி, அதாவது செடி சின்ன ரொம்ப பெரிய கொடியாக போகாமல் சின்ன கொடியாக தான் வருது. அதுக்குள்ளே நமக்கு பூவும் பிஞ்சும் வந்துருச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன மழைக்கால அறுவடை தாங்க. இது ஏப்ரல் மே ஜூனில் தான், வெயில் காலத்தில் தான் நாகப்பழம் காய்க்கும்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 365 டேஸும் காய் இருக்குதுங்க. சுகர் பேஷண்ட்ஸ் யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா இப்படி ஒரு மரத்தை வாங்கி ஓரமாக வச்சுருங்க. ஸோ இந்த நாகப்பழம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட்டு. இந்த வாட்டி ஃபேஷன் ஃப்ரூட்டும் அவங்கவுங்க சீசனுக்கு அவங்கவுங்க காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. நம்ம யாரையும் தொல்லை பண்ண வேண்டாம். அவங்கவுங்க டேர்ன் வரும்போது அவங்களோட எஃபர்ட்டை அவங்க போடுறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சங்குப்பூவும் நல்லா அழகாக பூத்துருக்குது அடுக்கு. ஸோ பார்ப்போம் இதில் விதைகள் வருதான்னுட்டு. இந்த வருஷம் நான் பூக்கள் பறிக்கலை. ஸோ இந்த குட்டி அறுவடையை நம்ம இன்றைக்கி பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுங்க, வீட்டு முன்னாடி ஒரு அழகு செடியாகவும் வைக்கலாம். இந்த செடியில் பூ பூக்கும்போது பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய வருதுங்க. கொத்து கொத்தா ஜிமிக்கி மாதிரி அழகாக பூக்கும் பூக்கள். ஸோ கொஞ்சம் மல்பரியும் கொஞ்சம் இதுவும் இருக்குது. ஒன்று தட்டி கீழே விழுந்துருச்சு அந்த ஸ்வீட் லெமன். ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது. நீங்கள் இது வரும்போதும் போகும்போதும் ஒரு 5 பழம் பறித்து சாப்பிட்டாலுமே நம்மளோட சுகர் லெவல் கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எனக்கும் நிறைய வேலை இருந்ததுனால என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. ஸோ இனிமேல் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். புதிய பரிமாணத்தோட நம்மளோட மீ கார்டனை திருப்பி 2025 சூப்பராக ஒரு இதில் கொண்டு வரலாம் அப்படின்னு ஐ ஹோப் கடவுள் கிருபையில் நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் அதுக்காக வேண்டிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். ஹாவ் அ நைஸ் டே.